இந்திய பெருங்கடலில் ஈரான் போர்க்கப்பல் மீது தாக்குதல் நடத்திய அமெரிக்க கடற்படை. இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு முதல் முறையாக நீர்மூழ்கி கப்பல் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதன் வீடியோ வெளியீடு. ஈரான் கப்பல் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த 87 பேரின் உடல்களை மீட்ட இலங்கை கடற்படை. 30க்கும் மேற்பட்டோர் மீட்பு, 60க்கும் மேற்பட்டோர் மாயமானதாக தகவல். ஹோர்முஸ் நீரிணையை எந்த கப்பல் கடந்தாலும் தாக்குவோம் என ஈரான் மிரட்டல். நீரிணை பகுதியை கப்பல்கள் கடக்க பாதுகாப்பு அளிப்போம் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியிருந்த நிலையில் எச்சரிக்கை. ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஃபைஜரா துறைமுகத்தில் எண்ணெய் சேமிப்பு கிடங்குகள் அருகே ஈரான் தாக்குதல். ஹோர்முஸ் நீரிணை நுழைவாயில் பகுதியில் உள்ள இடத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டதால் பதற்றம். சவுதி அரேபியாவின் ராஸ் தனூரா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீது ஈரான் இரண்டாவது முறையாக தாக்குதல். தொடர்ந்து எண்ணெய் வளங்களை குறிவைக்கும் ஈரானால் உலக அளவில் பதற்றமான சூழல். மேற்காசியாவில் போர் நீடிப்பதன் எதிரொலி. கச்சா எண்ணெய் விலை 20 மாதங்களில் இல்லாத அளவு உயர்ந்து $84 தாண்டியது. ஹோர்முஸ் நீர்வழி பாதை மூடலால் கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்படும் சூழல். இந்தியாவிற்கு சுமார் 95 லட்சம் பீப்பாய்கள் கச்சா எண்ணெயை அனுப்புவதற்கு முன்வந்த ரஷ்யா. உச்ச தலைவர் காமேனியின் இறுதிச் சடங்கை ஒத்திவைத்தது ஈரான். இஸ்ரேல் அமெரிக்காவின் கூட்டு தாக்குதல் தீவிரமாக தொடர்வதால் முடிவு. கொல்லப்பட்ட காமேனியின் மகன் மோஜ்தபா ஈரானின் புதிய உயர்தலைவராக தேர்வு செய்யப்பட்டதாக தகவல். ஈரானுக்கு யார் புதிய உயர்தலைவராக வந்தாலும் அழித்து விடுவோம் என இஸ்ரேல் அமைச்சர் திட்டவட்டம். உலகில் உள்ள முன்னணி ஆயுத தயாரிப்பாளர்களுக்கு அவசர அழைப்பு விடுத்துள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப். ஈரானுடனான மோதல் நீடிப்பதால் நவீன ஆயுதங்களை கொள்முதல் செய்ய அமெரிக்கா திட்டம் என தகவல். லெபனான் நாட்டு எல்லையில் அதிக அளவில் படைகளை குவிக்கும் இஸ்ரேல் ராணுவம். ஹிஸ்புல்லா அமைப்பினர் மீது தரைவழி தாக்குதலை தீவிரப்படுத்தும் முயற்சியால் தொடரும் பதற்றம். லெபனானிலிருந்து கூட்டம் கூட்டமாக வெளியேறும் மக்கள். இஸ்ரேலின் தாக்குதல் தீவிரமடைந்துள்ளதால் உடைமைகளுடன் பாதுகாப்பான இடங்களுக்கு படையெடுப்பு. வளைகுடா பிராந்தியம் உள்ளிட்ட 14 நாடுகளிலிருந்து அமெரிக்கர்கள் உடனடியாக வெளியேறுங்கள். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் அதிரடி அறிவிப்பு. வளைகுடா நாடுகளிலிருந்து வெளிநாடு சுற்றுலா பயணிகளுக்காக 2வது நாளாக இயக்கப்பட்ட சிறப்பு விமானங்கள். விமான நிலையங்களில் சொந்த பந்தங்களை கண்ணீருடன் வரவேற்ற உறவுகள். துபாயிலிருந்து தாயகம் திரும்ப முடியாமல் கடும் நிதி நெருக்கடியை சந்திக்கும் இந்தியர்கள். விமான டிக்கெட், தங்குமிட கட்டணம் பல மடங்கு உயர்ந்ததால் அவதி.
ஈரானுடனான போரால் ஏற்பட்ட விமான சேவை தடையால் மாற்று திட்டத்தை கையாளும் ஐக்கிய அரபு அமீரகம். சவுதி அரேபியா எல்லையிலிருந்து அபுதாபி நகருக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கம். திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 28 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை சீட்டும் ஒதுக்கீடு. ஒப்பந்தம் நல்லபடியாக முடிந்துவிட்டது என்பதை குறிப்பிடும் வகையில் சைகை காட்டிய முதல்வர் ஸ்டாலின். கடந்த சட்டமன்ற தேர்தலை விட கூடுதலாக 3 சீட் பெற்ற காங்கிரஸ் 2021இல் 25 இடங்களில் போட்டியிட்ட நிலையில் 2026இல் 28ஆக உயர்வு. திமுகவுடனான தொகுதி பங்கீடு மனநிறைவும் மகிழ்ச்சியும் அளிக்கிறது. ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பிறகு செல்வ பெருந்தகை பேட்டி. மனநிறைவோடு இருக்கும், ரைட்? மனநிறைவோடு இருக்கும், ரைட்? கடந்த முறை போட்டியிட்ட இடங்களை இந்த முறை போட்டியிட அதெல்லாம் நாங்க டிசைட் பண்ணுவோம். ஓகே, மனநிறைவோடு இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் சாத்தியமாகும் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் எக்ஸ் தளத்தில் பதிவு. ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை திமுக ஏற்காததால் விரக்தியில் இருப்பதாக பலரும் விமர்சனம். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டது திமுக தலைமை. திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என அறிவிப்பு. அதிமுக சார்பில் மாநிலங்களவை தேர்தலில் தம்பிதுரை மீண்டும் போட்டி. வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது அதிமுக தலைமை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாமகவுக்கு ஒரு மாநிலங்களவை இடம் ஒதுக்கீடு. பாமக சார்பில் அன்புமணி மீண்டும் போட்டியிட வாய்ப்பு. திமுக இந்திய கம்யூனிஸ்ட் இடையே 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. தொகுதி பங்கீடு தொடர்பாக இன்று மீண்டும் பேசுவோம் என மு. வீரபாண்டியன் அறிவிப்பு. தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக மற்றும் மக்கள் நீதி மய்யம் இடையே பேச்சுவார்த்தை. தொகுதி எண்ணிக்கை, போட்டியிடும் சின்னம் குறித்து பின்னர் முடிவு செய்யப்படும் என அறிவிப்பு. தமிழ்நாடு புதுச்சேரியில் தேமுதிகவுக்கு முரசு சின்னம். புதுச்சேரியிலும் நாம் தமிழருக்கு விவசாய சின்னம் ஒதுக்கியது தேர்தல் ஆணையம். திருச்சி கோட்ட ரயில்வே அலுவலகத்தில் சர்ச்சைக்குரிய ஹிந்தி பெயர் நீக்கம். கடும் எதிர்ப்பு எழுந்ததால் சர்ச்சைக்குரிய எழுத்துக்களுடன் 3 மொழிகளில் இருந்த பெயர்களையும் மொத்தமாக அகற்றியது ரயில்வே. அகற்றப்பட்டது ஹிந்தி எழுத்துகள் மட்டுமல்ல, ஆதிக்க வெறியின் ஆணவமும் தான். திருச்சி ரயில்வே அலுவலக நுழைவாயிலில் சர்ச்சைக்குரிய ஹிந்தி வார்த்தைகள் நீக்கப்பட்ட விவகாரத்தை சுட்டிக்காட்டி முதல்வர் மு. க. ஸ்டாலின் பதிவு. சென்னையில் அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் எடப்பாடி கே. பழனிசாமி ஆலோசனை. சட்டமன்ற தேர்தல் பணிகள், தொகுதி நிலவரம் உள்ளிட்டவை தொடர்பாக கருத்து கேட்டதாக தகவல். மணல் மற்றும் கனிம வள கொள்ளையால் தமிழகத்தில் தண்ணீர் திவாலாகும் நிலையில் உள்ளதாக விஜய் குற்றச்சாட்டு. டெல்டாக்காரன் என சொன்ன முதல்வர் விவசாயிகளுக்காக என்ன செய்தார் என்றும் கேள்வி.
தண்ணி திவாலாக போகுது, மணல் திவாலாக போகுது, கனிம வளம் திவாலாக போகுது. மொத்தத்தில் உங்க ஆட்சியில தமிழ்நாடு திவாலாக போகுது. அதனால மற்றவங்க மாதிரி நானும் டெல்டாக்காரன் தான் அப்படின்னு உங்க காதுல டால்டா ஊத்தலாம் நான் வரல. வெளியே அடித்துக் கொள்கிறார்கள், உள்ளே தங்களுக்குள் டீலிங் செய்து கொள்கிறார்கள். திமுக அதிமுக மீது விஜய் மறைமுக தாக்கு. ஒன்னு நீ இல்லனா நான் இல்லனா நீ இல்லனா நான். நமக்குள்ள வேற எவனும் நடுவுல வந்துடக்கூடாது. நீங்க இந்த விஜயம் முடக்கலாம், ஆனா ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயையும் உங்களால முடக்கவே முடியாது. ஜனநாயகன் திரைப்பட பிரச்சனையில் பட்டும் படாமலும் குரல் கொடுத்ததற்காக நன்றி. தஞ்சையில் முதல்வரை குறிப்பிட்டு பேசிய விஜய். பழி மேல பழி போட்டு கரூர்ல ஆரம்பிச்சு நம்ம ஜனநாயகன் படம் ரிலீஸ் வரைக்கும். ஆனா அந்த ரிலீஸ் பிரச்சனையில நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க. முக்கியமா நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கூட பூசி மொழிகி பட்டும் படாம குரல் கொடுத்தாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், குரல் கொடுத்த அவங்களுக்கும் மற்றவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தஞ்சை செங்கிப்பட்டி கூட்டத்தில் பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை அளித்த தவிக தலைவர் விஜய். பயிர்க்கடன் தள்ளுபடி, உர தட்டுப்பாடு தடுக்கப்படும் என விவசாயிகளுக்கு வாக்குறுதி. ஐந்து ஏக்கர் வரை நிலமுள்ள விவசாயிகள் வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர்க்கடன் முழுமையாக ரத்து செய்வதற்கும், 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகள் வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர்க்கடன் 50% வரை ரத்து செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து உறுதியாக நடவடிக்கை எடுப்போம். விஜயின் வாகனத்தை பின்தொடர்ந்து சென்று விபத்தில் சிக்கிய இளைஞர்கள். ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. மனப்பாடம் செய்து பேசுவதில் கை தேர்ந்தவர் விஜய் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். விஜய் ஒரு தடவையாவது செய்தியாளர்களை சந்திக்க வேண்டும் எனவும் கிண்டல். பிரஸ்ஸை மீட் பண்ணுங்கன்ற ஏங்க, ஒரு தடவையாவது வந்து பிரஸ்ஸை மீட் பண்ணுமா இல்லையா? நீங்க கேக்குறீங்க என்ன கேள்வினாலும் நான் ப்ரிப்பேர்டா இல்லையா? இல்ல, ஆனாலும் நான் ஸ்பான்டேனியஸா சொல்றேன்ல. அந்த மாதிரி வந்து விஜய் வந்து இங்க சொல்லுங்க. புரட்சி அதிமுக என்ற புதிய கட்சியை தொடங்கினார் பெங்களூரு புகழேந்தி. புரட்சி என்பது எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் குறிக்கும் என பேட்டி. புரட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவையும் தலைவரையும் புரட்சி என்பது குறிக்கும். ஆகவே புரட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற பெயரை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து கொடுத்து இன்றைய தினம் டெல்லி மாநகரிலிருந்து இதை வெளிப்படுத்தியிருக்கிறேன். நாளைய தினம் லட்சக்கணக்கான ஆதரவாளர்கள் இதற்கு ஆதரவு தெரிவிப்பார்கள். திருச்செந்தூர் கோயில் மாசி திருவிழாவின் நிறைவு நாளில் மலர்கேடைய சப்பரங்களில் சுவாமி அம்பாள் வீதி உலா. திருத்தணி கோயிலில் விமர்சையாக நடந்த திருவுடல் நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். சென்னையில் தொடர்ந்து 3வது நாளாக குறைந்த தங்கம் விலை. சவரனுக்கு 2120 ரூபாய் குறைந்து 1,21,600 ரூபாய்க்கு விற்பனை. மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட உள்ளதால் பீகார் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்கிறாரா நிதிஷ்குமார்? பாஜகவை சேர்ந்த ஒருவர் பீகார் முதல்வர் ஆவார் என தகவல்.
மீண்டும் மாநிலங்களவை உறுப்பினராகிறார் தேசியவாத காங்கிரஸ் மூத்த தலைவர் சரத்பவார். தங்களது கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஆதரவளிக்க காங்கிரஸ் சிவசேனா தலைமை அறிவுறுத்தல். இந்தியாவின் அண்டை நாடான நேபாளத்தில் இன்று பொதுத் தேர்தல். மாணவர் புரட்சியால் பதவி விலகிய KP ஒலி உட்பட 3 பேர் பிரதமர் பதவிக்கு போட்டி. சீனாவின் மிக உயர்ந்த அதிகார அமைப்பான தேசிய மக்கள் காங்கிரசின் வருடாந்திர கூட்டம் இன்று தொடக்கம். 2800 பிரதிநிதிகள் பங்கேற்கும் கூட்டத்திற்காக தயாராகும் பெய்ஜிங் நகரம். பாகிஸ்தானின் இறையாண்மையை பலவீனப்படுத்த சதி நடப்பதாக அந்நாட்டு அமைச்சர் கவாஜா ஆசிப் குற்றச்சாட்டு. இந்தியா, இஸ்ரேல், ஆப்கானிஸ்தான் கூட்டாக செயல்படுவதாகவும் புகார். T20 உலகக்கோப்பை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியது நியூசிலாந்து அணி. அரையிறுதியில் தென்னாப்பிரிக்காவை 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி. T20 உலகக்கோப்பை தொடரில் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறுமா இந்திய அணி? இன்று நடக்கும் அரையிறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணியுடன் பலப்பரீட்சை.